ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஜீஜு பையன் நேரா கோகோவை கூட்டு வந்துட்டு நாய்ங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு ஒரு குட்டி பாதை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பாதையை காட்டுறான். இப்படி நீ வெளியே போனா யாருக்கும் தெரியாது அப்படின்னு. கோகோ பாக்குறா. சரி ஜீஜு, நீ உள்ள போய் தூங்கு, என்ன பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அந்த பையன் அங்க இருந்து ஓடிடுறான். கோகோ வெளியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பக்கத்துல பயங்கரமா மரத்தோட வேர்லாம் இருக்கு. அந்த வேர்க்கெல்லாம் உயிர் வந்து கோகோவை அப்படியே தூக்கி சுத்தி வளைச்சிருது. அவ உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் அந்த வேரெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. கோகோ கத்தி பாக்குறா, அவளால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல மயங்கிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சொங்கு வந்துடுறான். அந்த வேரெல்லாம் உடைச்சு போட்டுட்டு கீழே விளையாச்சு கோகோவை தாங்கி பிடிக்கிறான். கோகோ பாக்குறா, சொங்கே இவ்வளவு லேட்டா வந்த, சீக்கிரம் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்க, சாரி லேட்டா வந்துட்டேன், ஒன்னும் கவலைப்படாத, உன் கையை கொடு அப்படின்னு. ரெண்டு பேரோட ஸ்கின்னு தான் டச் ஆனா வேகமா இருக்கிற பவர்லாம் ஒன்னாகும்ல, அதே மாதிரி ரெண்டு பேரோட ஸ்கின்னையும் டச் பண்ணி விடுறான். கோகோ உடம்புல பவர் வருது. அவ உடம்பு வீக்னஸ்ல இருந்து மறுபடியும் மீண்டு வருது. சரி ஓகே, இப்போ உனக்கு இந்த பவர் போதும், நீ பாத்துரு, நான் வந்துட்டேன், நீ ரூம்ல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். கோகோ நேரா ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளை இப்ப கட்டி போட்டுடுறாங்க. அந்த இடத்தோட மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அங்க வந்துட்டாரு. சரியான இந்த பொண்ணு இருக்கே, நல்ல கில்லாடி பொண்ணா இருக்கும் போல, தப்பிச்சு ஓடிட்டே இருக்கு. ரூமை விட்டு யாரும் வெளியே அனுப்ப கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் ஷாவ் நிக்கிறான். இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்ல கோகோ பாக்குறா. சரி ஓகே, கல்யாணம் பண்றதுனா கூட பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நான் வந்துட்டு எங்க மாஸ்டருக்கு ஒரே ஸ்டூடெண்ட்ங்கிறதால சென்னமா வளர்ந்த பொண்ணு, கல்யாண ஃபங்க்ஷனே இல்லாம நீங்க பாட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றீங்க, போய் கல்யாண ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுங்க, கிராண்டா இருக்கணும், அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இப்ப வாமா வழிக்கு, அவ்வளவுதானே உனக்கு வேணும், நான் எப்படி கிராண்டா ஏற்பாடு பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. கட்டி போட்டிருக்கீங்களே அதை சரி பண்ணுங்க அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. 2 மணி நேரத்துல தானாவே இந்த கட்டு கழண்டுருமா அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. நேரா வெளியே போயிட்டு எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஷாவும் அங்க இருந்து இந்த ஜின்லி பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்துட்டான். பயங்கரமா அந்த ரூமுக்கு காவல் காக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கோகோ எட்டி பாக்குறா, சொங்கையும் காணோம். அவனாலே உள்ள வர முடியாது, ஏன்னா வெளியே ஃபுல்லா காவலுக்கு ஆள் நிக்கிறாங்க. என்னாலே வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு, பசிக்குது வாங்க கிச்சனுக்காவது போலாம் அப்படின்னு கோகோ கூப்பிடுறா. அந்த இடத்துக்கு ஷாவ் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறான். நேரா உள்ள போயிடுறான். இங்க பாருமா, இது நம்ம 2 பேரோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான், ஆனாலும் இது நம்ம 2 இனத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால மாஸ்டர் முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும், யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத, உன் மேல என்னதான் எனக்கு காதெல்லாம் இல்லாட்டி கூட நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். கோகோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. இருங்க அவங்கள எல்லாம் வச்சுக்கிறேன், அதுக்குன்னு என்ன வேற வச்சு யூஸ் பண்ணி என் உடம்புல அந்த எனர்ஜி எல்லாம் எடுக்க பாத்தீங்கல்ல அப்படின்னு கேட்க ஷாவ் ஷாக் ஆயிடுறான். என்னது வேற ஒண்ணு புடிச்சுதா, எனர்ஜியை இழுத்துச்சா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கே தெரியாது போல. இங்க பார்த்தா அந்த தோட்டத்துல மறுபடியும் வேர்க்கு யாரோ இந்த கெட்ட மருந்தெல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து கெட்ட எனர்ஜி இருந்த பூ இருக்குல்ல, அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த பூ ஒண்ணு நம்ம அசிஸ்டன்ட் கையிலயும் இருக்கு. இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்க பூவை யார் வளர்க்குறா, யார் இந்த வேலையை பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, இதுதான் நம்ம வாட்ச் பண்ணணும். சரி ஓகே, நான் போய் கோகோவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொங்க அங்க இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுக்கு இப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவளுக்கு பிரச்சனை இல்ல, பத்திரமா தான் அவளை பாத்துக்குவாங்க, ஆனா அவ பயந்து போயிருப்பா, சோ போய் பார்த்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கோகோவை பாக்கிறதுக்கு சொங்கு கிளம்பிடுறான். சொங்கு நேரா ரூம்குள்ள மறைஞ்சு வந்துடுறான். எந்த காட் கண்லையும் படாம. பார்த்தா கோகோ உட்காந்து இடத்துல தூங்கிட்டு இருக்கா. இங்க உள்ள ஃபுல்லா கல்யாண டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்குல்ல, அதை பார்த்துட்டு பயங்கரமா சொங்குக்கு கோவம் வருது. அத்தனையும் மேஜிக்ல எரிச்சு விட்டுறான். கோகோவை வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறான். கோகோ எந்திரிக்கிறா. சுத்தி முத்தி பாக்குறா. ரூமே மாறிடுச்சு அப்படின்னு சொங்க பார்த்து சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இது என்ன உனக்கு உண்மையா கல்யாணமா நடக்குது, அதை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வந்தது, அதான் எரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல கோகோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, எதனாலயா இருக்கும், அதெல்லாம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோகோ பேசிட்டே இருக்க, சொங்கவ வாய மூடுறான். போதும் வாய மூடு, வெளியே ஆள் இருக்காங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. கோகோ பாக்குறா. உனக்கே ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொங்கோட கையை பிடிச்சு நல்லா கடிச்சு வச்சிடுறா. சொங்கு பாக்குறான், பொண்ணா அவ பேயா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் உனக்கு சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இந்த இடத்துல உன் உடம்புல இருந்து எனர்ஜி எல்லாம் எதுக்காக அந்த வேர் எடுக்கணும், என் உடம்புலயே கொஞ்சோண்டு தான் எனர்ஜி இருக்கு, இது யாருக்கு வேணும், முதல்ல உன்னோட துணியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணு, நான் வந்து உங்க உடம்ப பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிடுறான். என்னது உடம்ப பாக்கணுமா, வெக்கமா இல்ல அப்படின்னு கோகோ அடிக்க வர, அந்த வேர் உன்னை சுத்துச்சுல, அது என்ன ஆச்சு, காயம்னு பாக்கணும், கையவாவது காட்டு அப்படின்னு நம்ம சொங்கு சொல்லிட்டு இருக்கான். காயம் எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு, எப்படி காயம் எல்லாம் அதுக்குள்ள மறைஞ்சு போச்சு, என்னவோ அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொங்கும் யோசிக்க ஆரம்பிக்க, அந்த ஜின்லி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நெத்தியில பூ வச்சிருந்தா, ஆனா கண்டிப்பா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல, அவகிட்ட நான் கேட்டு பாக்குறேன் இந்த பூவை பத்தி அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் கோகோ ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. ஜின்லி அங்க வந்துடுறா. சாரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், என்னால பண்ண முடியல அப்படின்னு கோகோ சொல்ல, இதான் விதி
போல, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜின்லி அங்க இருந்து கிளம்புறா. ஜின்லி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண, இந்த பூவை நீ தலையில வச்சிருந்த தானே, நீ எங்க இருந்து பறிச்ச அப்படின்னு கேட்க, மெயின் தோட்டம் இருக்குல்ல அங்கதான் அந்த பூ வளர்ந்துச்சு, அங்க இருந்து பறிச்சேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துலதான் என்ன கொல்ல பார்த்தாங்க, அங்க யார் பாத்துக்கிற வேலையை பாக்குறா அப்படின்னு கோகோ கேட்டுட்டு இருக்கா. என்னது உன்னை அங்க கொல்ல பார்த்தாங்களா, என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லி அந்த பூவை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவளை ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு வசதியா ஜின்லி மேல ஒரு வாசனை ஒன்னையும் கோகோ ஓட்டி விட்டுடுறா. ஜின்லி நேரா கிளம்பி அந்த தோட்டத்துக்கு போறா. போயிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அப்பதான் நமக்கு தெரியுது, போன தடவை யாரோட்டங்க அந்த மறைஞ்ச ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அந்த ஆள் இந்த பூவை வளர்க்கும் போது அந்த பக்கமா ஜின்லி வந்து தெரியாம அந்த பூவை வச்சுட்டு போயிருக்கா, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஆள் வரவங்க உன்னை அன்னைக்கே கொண்டு வந்துருக்கணும், என் உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்ட, இன்னைக்கு உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நேரா இன்னொரு பக்கம் நம்ம கோகோவை பாக்கிறதுக்கு ஷாவ் உள்ள போறான். பார்த்தா கோகோ ரூம்குள்ள இல்ல. ஷாவ் பயந்துட்டு கோகோவை தேடி போயிட்டு இருக்கான். அங்க வெளியே போய் பார்த்தா நம்ம சொங்கு கோகோ 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஷாவ் தடுத்து நிறுத்த பாக்குறான். உடனே கோகோ சொல்றா, இங்க பாரு ஜின்லிக்கு ஆபத்து, அவளை காப்பாத்ததான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தர் நின்னுட்டு ஜின்லியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அதே வேர் வச்சு ஜின்லி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். வேகமா கோகோ போயிட்டு அந்த ஜின்லி பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண ஷாவ் நேரா கிளம்பி அந்த மாஸ்க் போட்டவன துரத்திட்டே ஓடிட்டு இருக்கான். ஆனா ஷாவ் கிட்ட அந்த அளவுக்கு பவரே இல்ல போல. மாஸ்க் போட்டவன் பயங்கரமா அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அங்க சொங்கு வந்துடுறான் பின்னாடியே. இந்த மாஸ்க் போட்டவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, நம்ம முதல் எடுத்தோடனே ஒருத்தன் சண்டை போட்டோம்ல அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்ல, அவன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு முதல்ல கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்க ட்ரை பண்ண, ஷாவ் உடம்புல எனர்ஜியே இல்ல, எல்லா எனர்ஜியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொங்குக்கே டவுட் வந்துருது. ஒரு நிமிஷம் முதுக பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட சட்டையை கழட்டினா முதுகுல ஏதோ காயம் இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் கரெக்டா அந்த இதயத்துக்கு பின்னாடி இருக்கும்ல அந்த இடத்துல முதுகுல இருக்கு. இதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம கோகோ பாத்துட்டு இருக்கா ஜின்லியோட முதுகுல அதே மாதிரி காயம் இருக்கு. அடுத்த நாள் வேணும்னே பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு சட்டை இல்லாம அத்தனை பேரும் பிராக்டிஸ் பண்றாங்க. ஷாவ் எல்லாரோட முதுகையும் வாட்ச் பண்றான். எல்லாரோட முதுகுலயும் அதே இடத்துல காயம் இருக்கு. இன்னொரு பக்கம் கோகோ இருக்கால, பொண்ணுங்க கூட குளிக்கிறதுக்கு ஒன்னா போலாமா, நான் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கூடவே கிளம்பி போயிட்டு அத்தனை பேர் முதுகையும் பாத்துடுறா. அவ்வளவு பேர் முதுகுலயும் காயம் இருந்திருக்கு. நேரா இங்க நம்ம சொங்கு கிட்ட வந்து அவனுக்கு பெல்ட் போட்டு விடுற மாதிரி எல்லாரும் முதுகுலயும் காயம் இருக்கு, என்ன மேட்டர்ன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. சொங்கு பாக்குறான், இப்படி யாராவது பெல்ட் போட்டு விடுவாங்களா, இவ்வளவு கேவலமா யாருமே போட்டு விட்டது இல்லைன்னு சொல்ல, நல்லா யாருக்குமே இதுவரை ஹெல்ப்பே பண்ணது கிடையாது, ஹெல்ப் பண்ணனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான், சரி ஓகே வெளியே தான் ஷாவ் நிக்கிறான், இதுல யாரும் மர்ம நபர் இருக்காங்க, முதுகு வலியா இதயத்துல இருந்து ரத்தத்தை யாரோ எடுத்திருக்காங்க, அதுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தெரியணும், அது யாரா இருக்கும் அப்படின்னு ஷாவையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஷாவ் சொல்றான், இங்க எல்லாமே நார்மலா தான் இருக்காங்க, ஒரே ஒருத்தன் தான் அக்குபஞ்சர் பண்றதுக்காக வருவான், அப்புறம் எங்க மாஸ்டரோட பையன் இருக்கான்ல அவன் வேற எதுக்குமே ஹெல்ப்புக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்க மாஸ்டர் அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்தாரு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த மாஸ்டர்ட்ட சொல்லாம இருக்க கூடாது, நான் இப்பவே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப சொங்க தடுத்து நிறுத்துறான். இங்க பாரு கொஞ்ச நேரம் சும்மா இரு, யார் கிட்டவங்கன்னு தெரியாது, நம்ம 3 பேரை தவிர வேற யார்கிட்ட இந்த விஷயம் போக கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் அப்பயும் ஷாவ் நேரா போயிட்டு அக்குபஞ்சர் பண்ண யாரோ கண்டிப்பா தப்பான வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பாக்குறாரு. இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சொங்கையும் கோகோவையும் கூப்பிடுறாரு. இந்த ஒரு பையன் தான் எங்க கிட்ட அக்குபஞ்சருக்கு வேலை பாக்குறான், இவன் தான் தப்பு பண்ணிருக்கணும், இவங்க முன்னாடி தப்பு நடந்துருச்சுங்கிறதால உங்க முன்னாடியே நான் தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கேயே அட்டாக் பண்றாரு. அந்த பையன் அப்படியே இறந்து போயிடுறான். கோகோக்கும் சொங்கக்கும் இன்னும் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன இன்னும் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்க கோகோ சண்டைக்கு போயிட்டு இருக்கா. சொங்க தடுத்து நிறுத்திடுறான், இல்ல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. கோகோவும் சொங்கும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. எதுக்காக ஒருத்தனை அவசர அவசரமா கொண்டு போடணும், எனக்கு இப்பதான் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நம்ம கோகோ அவளோட ரூமுக்கு வரா. அப்ப ஜின்லி முழிச்சிட்டா, வாங்க பாக்க போலான்னு வேலைக்கார பொண்ணு கூப்பிடுறா. ஜின்லியோட ரூமுக்கு கோகோ ஓடி போறா. பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த மாஸ்டர் தான் வந்திருக்கான். நீலாம் அடங்கவே மாட்ட, உன்னை கூட்டு போய் நான் விட வேண்டிய இடத்துல விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அங்க இருந்து அவளை கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்க நேரா நம்ம சொங்க கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டான். இப்பதான் ஒரு விஷயம் பத்தி எனக்கு தெரிஞ்சுது, இந்த இடத்துல நெகட்டிவ் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல கோகோ தனியா இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொங்க அங்க இருந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம கோகோவை அந்த மாஸ்டர் கூட்டு போனார்ல அதே பூத்தோட்டத்துக்கு மறுபடியும் கூட்டு போயிருக்காரு. அங்க அந்த மாஸ்டரோட பையன் இருக்கான்ல இப்போதான் தெளிவா நின்னுட்டு இருக்கான். நான் தான் வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டு வந்து விட்டேன்ல, என் பையனை கொடுப்பா அப்படின்னு மாஸ்டர் அந்த பையன் கிட்டே கெஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மாஸ்டர் கிட்ட மசாஜ் பண்ற மாதிரி அந்த பையன் மாதிரியே நடிச்சு வந்துட்டு கழுத்து நெருக்கி ஆரம்பிச்சிருக்கான். உன் பையன் உடம்புல நான் பூந்திருக்கேன், எனக்கு என் பாடி வேணும், அது வேணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேளு, அப்பதான் உன் பையன் திரும்ப கடப்பான்னு சொல்லிட்டு மாஸ்டரை மிரட்டி எல்லா வேலையும் வாங்கியிருக்கான் அந்த பையன், இந்த கெட்டவன். அதனால தான் மாஸ்டரும் வேற வழியே இல்லாம இவன் என்னெல்லாம் சொன்னானோ கோகோவை கூட்டு வந்து விடுறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சொங்க இந்த பையன் உடம்புல இருந்து வர எனர்ஜி, ஜிஜுவோட உடம்புல இருந்து எனர்ஜி வருதுல்ல, அதை பார்த்துட்டு உள்ள இருக்கிறது அந்த கருப்பு மாஸ்க் போட்டவன் தான் முதல்ல நம்ம ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்ல அடிச்சவன் தான். அப்போ உடம்பு மட்டும் தான் அழிஞ்சிருக்கு, உயிர் அழியாம
தெரியாம இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கான். இந்த பையனும் எப்பயோ அந்த மாஸ்டரோட பையன் உடம்புக்குள்ள பூந்திருப்பான் போல ஜிஜுவோட உடம்புக்குள்ள பிளாக் மாஸ்க். அப்போல இருந்தே இந்த பொங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு இந்த கோகோவாலையும் சொங்காலையும் தான் என்னோட பாடி போச்சு, இந்த 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையா அவன் பார்த்து வச்சுட்டு இருந்திருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஜிஜு கிட்ட சொங்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த நெட்ல கோகோ அந்த வேர்கிட்ட மாட்டி அவ உடம்பு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. சொங்க என்ன காப்பாத்து காப்பாத்து நம்ம கத்திட்டு இருக்கா. உன்னை யாரும் காப்பாத்த முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம சொங்கு போடுற சண்டையால இந்த ஜிஜுவோட உடம்புக்குள்ள இருக்க பிளாக் மாஸ்க் மேன அப்படியே உளுந்துடுறான். உளுந்ததுமே அவன் உடம்புக்குள்ள இந்த பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆத்மா மட்டும் கிளம்பி வெளியே போயிட்டு பிளாக் மாஸ்க் மேன எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா நேரா மாஸ்டர் ஓடி போயிட்டு அவன் பையனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க சொங்கு வேகமா கோகோவை காப்பாத்தலான்னு போயிட்டு இருக்கான். ஆனா அசிஸ்டன்ட் விட மாட்டிக்கிறான். அந்த இடம் வெடிக்க போகுது, நீங்க போனீங்கன்னா நீங்களும் மாட்டி இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொங்க என்ன விடு விடு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே பயங்கரமா அந்த இடம் வெடிக்குது. ஆனா கோகோ இருக்கால அவகிட்ட யாரும் வந்து மேஜிக் கோட் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க போல. அந்த கோட் அவளை காப்பாத்தி நல்லபடியா கீழே இறங்கி வந்துடுறா. சொங்கு வேகமா அசிஸ்டன்ட் தள்ளி விட்டு ஓடி போயிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். கோகோ சொல்றா, நல்ல வேலை என் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் இருக்காருல அவருக்கு இந்த கோட்டை கொடுத்தாரு, கொடுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும், அப்புறம் நல்லா பார்த்தே இருக்க முடியாது அப்படின்னு கோகோ சொல்ல சொங்கு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து சொங்கு நேரா உள்ள போறான். அவன் எனர்ஜி அவனே சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னும் உடம்புக்குள்ள இருக்க டார்க் எனர்ஜி அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவனால சுத்தமா முடியவே இல்ல. சொங்கு ரொம்ப உடம்பு முடியாம நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கோகோ வந்துடுறா. என்னடா ஆச்சு அப்படின்னு கதவை தட்டி கேட்டுட்டு இருக்கா. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோகோவை கூட்டிட்டு சொங்க அங்க இருந்து நேரா கிளம்பி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போயிடுறான். அங்க பார்த்தா குட்டி குட்டியா வந்து நிறைய பொம்மை எல்லாம் வந்து சூனியம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. சொங்குக்கு இதை பாக்கிறதுக்கு டவுட்டா இருக்கு. இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த பொம்மையில கத்திலாம் வேற குத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோகோ போய் அதெல்லாம் எடுக்கிறா. அங்க ஷா வந்து எங்க மாஸ்டர் இங்க தான் தவம் பண்ணுவாரு, ஆனா அவர் இந்த மாதிரி தப்பான இடத்த சாமி எல்லாம் கும்பிடுறவர்லாம் கிடையாது, இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல சொங்கு நேரா கிளம்பி மாஸ்டர் எங்க இருக்காரோ அங்க போறான். அங்க மாஸ்டரோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. என் பையன் பாருங்க இப்படி ஆயிட்டான், என் பையனை காப்பாத்துறதுக்காக தான் அவன் சொன்ன வேலை எல்லாம் பண்ண, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொங்கு மறுபடியும் கிளம்பி அங்க வந்து வெளியே வந்துடுறான். கோகோ நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்டா நம்ம சொங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம டக்குன்னு மயங்குற மாதிரி போயிட்டு வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். கோகோ பாக்குறா, என்னால இதுக்கும் மேல சும்மா இருக்க முடியாது, அவனோட எனர்ஜியை நான் தான் ரெகுலேட் பண்ணும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொங்க உட்கார வச்சுட்டு அவன் உடம்புக்குள்ள எல்லா எனர்ஜியும் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணாலே இவளுக்கு வந்து எனர்ஜி சேரும்ல, அதே மாதிரியே சேர்ந்துட்டே இருக்கு. திடீர்னு அவ கழுத்துக்கு பின்னாடி ஏதோ மச்சம் மாதிரி இருக்கும் போல, அது வேற ஆக்டிவேட் ஆயிடுது. கரெக்டா அந்த கெட்டவங்க குரூப் இருப்பானுங்கல்ல அவங்களா பார்த்துட்டு நம்ம எது நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பியா கத்திட்டு இருக்காங்க. இங்க கோகோவோட மாஸ்டர் பயங்கர கடுப்பாயிட்டு என் பொண்ணு பாத்தீங்களா கோகோ, அவளுக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு, என் பொண்ணு மாதிரி நான் அவளை வளர்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு போய் இவ்வளவு ஆபத்து வர விட்டீங்க, அவளை இங்க இருந்து வெளியவே போக விட்டுருக்க கூடாதுன்னு கத்திட்டு இருக்க. அவ எப்பதான் கத்துப்பா, இப்படி போனாதான் கத்துக்க முடியும், கொஞ்சம் அமைதியா இருயா அப்படின்னு மத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொங்கோட மாஸ்டர்ஸும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அவனை மறுபடியும் வீட்டுக்கே கூப்பிட்டுலாமா அப்படின்னு. இப்ப ஒரு முக்கியமான பாதையில போயிட்டு இருக்கான். இப்ப கூப்பிட்டா சரிப்பட்டு வராது, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் வேற சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த போபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பால அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த பப்பெட் விஷயம் எல்லாம் என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா தான் இந்த இடத்துக்கு தலைவியே போல, ஆனா அவங்க அம்மா இவகிட்ட மாஸ்டர் தான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்து வச்சிருக்காங்க. இங்க பாருமா, பப்பெட் விஷயத்தை பத்தி நம்ம விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா இங்க இருந்து நீயும் போய் விசாரிக்கணும்னு சத்தியமா நினைக்காத, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீதான் இந்த இடத்துக்கு அடுத்த தலைவியா வரணும், உன்னோட சீனியர்லாம் உனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க, சோ நீ கொஞ்ச நேரம் அமைதியா புரியுதான்னு சொல்ல. இல்லம்மா, நான் கண்டிப்பா அவங்களை போய் காப்பாத்தியே ஆகணும், இதுல நிறைய விஷயம் இருக்கு, நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு சில சாதனை எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க. சரி உன் சீனியர்ஸ் எல்லாம் கூட அனுப்புறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் போபாக்கும் போறதுக்கு அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. இங்க நம்ம கோகோ கிட்ட மாஸ்டர் வந்து திருப்பி லெட்டர் அனுப்புறாரு, நல்ல தனமா இருக்க, ஆபத்து இருந்தா திருப்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம கோகோ லெட்டர் அழிச்சிட்டு நேரா சொங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறா. நீங்க வந்து கிளம்பி போயிரு, உன் மாஸ்டர் உன்னை கூப்பிட்டு பாரு அப்படின்னு கேட்க, யோ நீ வேற ஏன், உனக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கேன்லடா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை இப்பதான் ரெகுலேட் வேற பண்ணிருக்கேன், எனக்கு அதனால எதுவும் ஆகாது, அதுவும் நீ இருக்கும் போது நீ என்ன காப்பாத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கேட்டுட்டு இருக்கா. சொங்குக்கு ஆனா மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான்ல அவன் நேரா அந்த கெட்டவங்க உலகத்துக்கு போயிடுறான். அங்க இருக்க அத்தனை பேரும் வணக்கம் சொல்றாங்க, இவன் தலைவன் போல, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, என் பாடி இன்னும் எனக்கு கிடைக்கல, அந்த கோகோவையும் சொங்கையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேடினதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல சார் இப்பதான் கொண்டு வந்துட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, இதுக்கும் மேலேயும் லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் தேவையானதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேன் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இந்த கிழவனுங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல, நம்ம பாஸ்க்கு ஏற்கனவே நம்ம பீனிக்ஸ் பறவையோட இறக்கையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பயங்கரமா கடுப்பாயிருவாரு, இப்பதான் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் இல்லாம நம்ம எந்த முத்திரை ஓபன் ஆகணும்னு நினைச்சோமோ அது ஓபன் ஆயிருக்கு, அது யாருங்கத நம்ம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஜின்ல
ஜின்லி இன்னும் கண்ணே திறக்கல. பக்கத்துல ஷா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜின்லி கண்ணை திறந்துரு. இப்ப யாருமே இல்ல. மாஸ்டர் அவரோட பையன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ பெத்து புடிச்ச மாதிரி போயிட்டாரு. எனக்கு இப்ப நீ மட்டும் தான் இருக்க. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம கோகோவும் சொங்கும் கூப்பிட்டு சீக்ரெட் டாக்டர் இருக்காருல அவரோட அட்ரஸ கொடுத்து அவர்கிட்ட போய் ஜின்லியை காட்டுங்க. சீக்கிரமா அந்த பொண்ணு சரியாயிருவா அப்படின்னு சொல்ல ஷாவு பாக்குறான். நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிச்சிருங்க. ஆனா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல ஒரு மியூசிக் மேன் இருக்காரு. அவர் பயங்கரமான ஆளு. எங்கள்கிட்ட கத்துக்க முடியாத எல்லா விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட கத்துக்க முடியும். கோகோ உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்குதுன்னு கூட அவர் சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொங்கெல்லாம் அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இங்க பார்த்தா உண்மையாவே மியூசிக் ஃபைட் எல்லாம் நடக்குதுதான். நல்லா ஃபைட் பண்ற ஒருத்தனையே அந்த ஜியான் ஒருத்தர் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று மியூசிக்லயே அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். என்கிட்டலாம் போய் நீங்க போட்டிக்கு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இங்க கோகோ பாக்குறா. சொங்க கிட்ட அந்த ஊருக்கு போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா சாப்பிடணும், அங்க பசங்க எல்லாம் அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், பசங்களெல்லாம் பாக்கணும், மாஸ்டர் ரைட்டர் இருக்காருல்ல அவர் புக்ல எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் அவன் எழுதியிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா மாஸ்டர் ரைட்டரே நான் தான் அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். கோகோ கேக்க சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ மாஸ்டர் ரைட்டரா? அவர் அந்த இனத்தோட தலைவர், நீ என்ன தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதே நம்பாம சிரிச்சுட்டு விட்டுடுறா. இவங்க 3 பேர் அந்த பக்கத்து ஊருக்கு வராங்க. சொங்கையும் அசிஸ்டன்டையும் பார்த்துட்டு பொண்ணுங்கெல்லாம் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தப்பிச்சு அங்க இருந்து ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்குள்ள போதும் ஆயிருது. அந்த ஹோட்டல்காரன் சொல்றான், இந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய பதவியில எல்லாம் பொண்ணுங்க தான் இருப்பாங்களாம். மத்த ஊர்ல எப்படி பசங்க எல்லாம் வந்துட்டு பொண்ணுங்களை 2-3 ஒய்ஃப் அப்படிலாம் வச்சுப்பாங்கல்ல, இந்த ஊர்ல எப்படின்னா பொண்ணுங்க 2-3 ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டு வச்சுக்குவாங்களாம். அதுக்காக தான் அழகா ஒரு பையனை பார்த்துட்டா நிறைய ஆஃபர் வருமா. நீங்களும் அதுக்கு தானே 2 பசங்களை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க கோகோ ஆமா ஆமா அழகா இருக்காங்கல்ல பசங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சொங்க அவ கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க வந்துடுறான். எப்படியாவது அந்த ஜியாவை பார்க்கணும், எப்படி பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க சர்வர் பையன் ஒருத்தன் வரான். எனக்கு அவர் எப்படி பார்க்கணும்னு தெரியும், அதுக்கான கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்ல நிறைய காசு வேற சொல்றான். அவ்வளவு காசையுமே நம்ம சொங்க கொடுத்துடுறான். எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அவரை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காசு ஏன்டா கொடுக்குற அப்படின்னு கோகோ அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.